துரைமுருகனா இது? இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கும் இதே மாதிரி தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சர் துரைமுருகன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்பீரமான தோற்றம் அதுதான் நம்ம மைண்டுக்கு வரும். இன்னைக்கு இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னங்க இவர் இவ்வளவு இளைச்சு போயிட்டாரு, இந்த அளவுக்கு டல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா இருக்கு பார்க்கறதுக்கே. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் கொஞ்சம் வந்து ரீசெண்டாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஓய்வில் இருந்தார். ஏறத்தாழ வந்து ஒரு 1 1/2 2 மாசமாகவே அவர் வந்து பொதுவெளிக்கு வரவே இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா? இந்த 5 ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவு கூட்டத்தொடரில் கூட அவரால் கலந்துக்க முடியல. அந்த சட்டசபையுடைய நிறைவு நாளில் சபாநாயகர் அப்பாவு தான் ஒரு லெட்டர் மாதிரி படித்தார். அதாவது துரைமுருகன் அவை முன்னவர் அவர். அதாவது அந்த அவையிலேயே வந்து சீனியர், அவை முன்னவர்னு சொல்லுவாங்க. முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல அவர் உட்கார்ந்துருப்பார். அவரால் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வர முடியலை, அவர் மருத்துவமனையில் இருக்கார். நான் வந்து நான் பேசின வார்த்தைகளால் யாராவது ஹர்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்ன விஷயங்களை உருக்கமாக படித்தார். நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்பில் மகேஷை வந்து துரைமுருகன் உட்காருவார் இல்லையா, அந்த இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து உடல்நலக்குறைவால் அப்போ மருத்துவமனையில் இருந்ததுனால வர முடியல, இதுதான் காரணம். இப்போ வந்து 1 1/2 2 மாதம் கழித்து அண்ணா அறிவாலயத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் வந்தார். ஆனால் வரும்போதுங்க அவருடைய உடல் நலம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் வந்து இளைச்ச மாதிரி இருக்காரு, உடல் மெலிஞ்ச மாதிரி இருக்குனாலும் மீடியாவை பார்த்து அவர் சொன்னதை பார்த்தீங்களா? வந்துட்டான்னு அவருடைய ஸ்டைல்லையே வந்து ஹியூமரஸாக செய்தியாளர்களை பார்த்து கேமராவை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக போகிறார். அண்ணா அறிவாலயத்துக்கு பேக் சைடில் கலைஞர் அரங்கம்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அந்த போர்ட்டிகோவில் வந்து கார் நிற்குது. அங்கேருந்து இறங்குறதுக்கே வந்து அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு மெதுவாக இறங்குறாரு. இறங்குனதுக்கப்புறமா மீடியாவை பார்த்து இதை பேசிட்டு உள்ளே போகிறாரு. பூச்சி முருகன் உள்ளிட்ட சில நிர்வாகிகள்லாம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து அவரை கைத்தாங்கலாம் பிடிச்சி மெதுவாக உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா மேடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள்லாம் உட்காந்துருக்காங்க. துரைமுருகனும் உட்கார்ந்துருக்காரு. அந்த வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. இதுல பாருங்க, துரைமுருகன் அப்படிங்கிற பேரை சொன்னாலே நமக்கு ஒரு இமேஜ் வரும்ல. அவருடைய தோற்றமா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், சட்டசபையிலேயே கூட வந்து அவர் பேசுறதெல்லாம் அப்படி இருக்கும். செய்தியாளர் சந்திப்புகளில் கூட அவர் பேசின விஷயங்கள்லாம் மீம் மெட்டீரியலாக இருக்கு. யாராவது கேள்வி கேட்டால் கூட அவர் கொடுக்குற கவுண்டராக இருக்கட்டும், கலைஞரே வந்து இவருடைய நகைச்சுவை உணர்வை பார்த்து ரசிப்பார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ஈவன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாருமே வந்து துரைமுருகன் சொன்னாலே அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸு, டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறது, இதை வந்து எல்லாருமே ரொம்ப ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்த ஒருத்தர் வந்து இன்னொன்று அவருடைய வயசும் காரணம். 87 வயசு ஆகுது. இப்போ இருக்கிற சட்டமன்றத்தில் ஏறத்தாழ 9 முறைக்கு மேல் தேர்வு செய்யப்பட்டவர். காட்பாடி தொகுதியினுடைய நீண்டகால எம்எல்ஏ. இத்தனை அடையாளங்கள் அவருக்கு இருக்குது. திமுகலையும் பொதுச் செயலாளர் அவர் தான். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நம்பர் 2ஆக இருக்கார் கட்சியில். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவர். இத்தனை வருஷம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே, ஏறத்தாழ 60 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். திராவிட இயக்க சிந்தனையாளர்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் தவிர்க்கவே முடியாத ஒருத்தர்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய மேடை பேச்சு அப்படின்றது அந்த அளவுக்கு திமுக தொண்டர்களை வந்து அவ்வளவு கட்டி போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இருக்கும். திராவிடம் சார்ந்து பேசுகிறதா, ஐடியாலஜி சார்ந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் ரீதியாக வந்து எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவருக்குனே ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படியே கலாய்ச்சி பேசி ரொம்ப கலகலப்பாக வந்து அந்த க்ரௌடை வைக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது துரைமுருகனுக்கு அதிகமாகவே இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தப்ப அவருடைய வலதுகரமாக இருந்தார். அவருடைய அமைச்சரவையிலையும் அவர் சீனியர் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து அவருடைய நீண்டகால அனுபவம் இருக்குது. அதே மாதிரி இப்போது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அமைச்சரவையிலையும் அவர் ஒரு முக்கியமான பர்சன். இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார். சமீபத்தில் அவருடைய போர்ட்ஃபோலியோலாம் ஷஃபில் பண்ணியிருந்தாங்க. சட்டத்துறையெல்லாம் இப்போ இவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு முக்கியமான நபரும் கூட. ஆட்சியை வழிநடத்துவதில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஒரு கான்ட்ரவர்சி கூட வந்துச்சு துரைமுருகனை மையப்படுத்தி, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அவர் இருந்த மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து திமுகவில் சீனியர்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி பேசும்போது துரைமுருகன் பற்றி பேசினது, அதுக்கு வந்து துரைமுருகன் ஒரு கவுண்டர் கொடுக்க, இப்படி வந்து ஒரு கான்ட்ரவர்சியே வந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப துணிச்சலானவர், தைரியமான ஒரு நபராகவும் இருப்பார். இப்போ அரசியல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் கதிரானந்தும் வந்து இப்போ செகண்ட் டைம் எம்பி, வேலூரில் 2வது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எப்போவுமே அவர் வந்து ஆக்சுவலாக உடல்நல பரிசோதனைகளுக்காக இருக்கட்டும், சில நேரங்களில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் அவரை வந்து அட்மிட் பண்ணி ரெகுலராக அங்கே தான் பார்க்குறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்னா முதல்ல போய் பார்க்குற ஆளாக யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நேரில் போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய உடல்நலம் மீதும் அவர் மீதும் அக்கறை இருக்கக்கூடிய ஒருவராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்.
இப்போ என்னன்னா, இது சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிச்சாச்சு. வேட்பாளர்களை நேர்காணல் செய்யக்கூடிய வேலையும் தொடங்கிட்டாங்க. யார் வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த முறை துரைமுருகன் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வியை வந்து நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னே ஒன்று தான், அவருடைய உடல்நிலை 87 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவரால் வந்து எந்த அளவுக்கு போய் பிரச்சாரம் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்குன்றதுனால வேற வேட்பாளர்களை முன்னிறுத்த திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கான்ற கேள்வியை வைக்கிறாங்க. பட் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். எல்லா இடங்கள்லையுமே அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதியும் கூட துரைமுருகனுடனான அவருடைய எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு பல இடங்களில் பேசுவார். இருந்தாலும் துரைமுருகனுக்கு பதிலாக அவருடைய குடும்பத்திலிருந்து வேறு ஒருவருக்கு அந்த காட்பாடி தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவலும், அவரே நீண்ட காலமாக இருக்கிறதுனால, ஏற்கனவே அவருடைய மகன் மாவட்ட செயலாளர், எம்பி போன்ற பொறுப்புகள் இருக்கிறதுனால வேற யாராவது திமுகலேருந்து இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க பேசப்படுது அப்படின்னும் ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள் பரவிட்டு தான் இருக்குது. எப்போவுமே திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவராக வந்து துரைமுருகன் தான் இருப்பார். சமீப காலங்களில் நம்ம நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோட தலைவராக இருந்து வழிநடத்துவார். ஆனால் இப்போ அவரால் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி ரெஸ்ட்டில் இருந்ததுனால, கட்சி பணிகளில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால, இப்போ டிஆர் பாலு அவருக்கு அடுத்தபடியாக கட்சியில் சீனியராக இருக்கிற அவர் தலைமையில் அந்த குழுவை அமைச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் திமுகவில் ஒரு முக்கியமான நபர். இப்போ அவரால் வந்து முழு நேரமாக கட்சி பணிகளில் ஈடுபட முடியலனா கூட அவருடைய பேரில் தான் கட்சியில் புதிய பொறுப்புகள் நியமிக்கப்படுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு, இப்போ சமீபத்தில் கூட திமுகவுடைய மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்படுறாரு. அந்த அறிவிப்பும் சரி. அதே மாதிரி மாணவர் அணிக்கு புதிய பொறுப்பாளராக, மாணவர் அணி செயலாளராக வீரமணி ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே துரைமுருகனுடைய பெயரில் தான் வரும். அவருடைய பெயர் போட்டு பொதுச் செயலாளர்னு சொல்லி முரசொலியில் ஒரு அறிவிப்பாக வெளியாகும். அதுதான் திமுகவுடைய நடைமுறை. ஏதாவது புதிய நியமனங்கள் இருக்குது அப்படின்னா அது பொதுச் செயலாளருடைய பேரில் வரும். அந்த அளவுக்கு துரைமுருகனுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கட்சியில் இருக்குது. அவருடைய அரசியல் சார்ந்த பணிகளும் அந்த அளவுக்கு இருக்குது. நீண்ட காலமாக சட்டமன்றத்தில் இருக்கிறவர். இப்போ அதிமுக சைடில் இருந்து இப்போ தாவேக்காக்கு போயிருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக சீனியர். அவங்க 2 பேர் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் மூத்த நபர்களாக இருந்தாங்க. அதில் செங்கோட்டையன் ரிசைன் பண்ணிட்டாரு, துரைமுருகன் எம்எல்ஏவாக கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த ஒரு கேள்வி தான், என்னங்க நம்மளே கூட நினைப்போம்ல, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கம்பீரமான ஒருத்தர், அவர் மேலே நமக்கு விமர்சனம் இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கும், அதெல்லாம் தாண்டி ஆனால் என்னங்க எப்படி இருந்த மனுஷன் இப்படி டல் ஆகிட்டாரே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை வந்து இன்றைக்கி துரைமுருகனை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். அங்கிருந்த மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் கேட்டிருக்காங்க. அண்ணனே என்னண்ணே இப்படி இந்தளவுக்கு இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டவங்களா இருக்கட்டும். இல்லை எல்லாரும் வந்து சில பேர் நேராக அவர்கிட்ட போய் பேச முடியாதுல்ல, ஒரு பொதுச் செயலாளர் அவ்வளோ சீனியரு, அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுதுன்னு அங்கே இருந்த செய்தியாளர்கள் சொன்னாங்க. அதாவது துரைமுருகன் பற்றி தான் எனக்கு அங்கே ஹாட் டாப்பிக்காக எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. என்னங்க அண்ணன் இந்த அளவுக்கு இழைச்சி போயிட்டாரு, ரொம்ப உடல் வந்து மெலிஞ்சு போயிருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆனது கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு, காலில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதோடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட வந்து முக்கியமாக வயது மூப்பு ஒரு காரணம்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருக்கு வயசு அதிகமாக 87 வயசுன்னு சொல்லும்போது அவருக்கே உரிய அந்த ஏஜிங்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதனால கூட அவர் வந்து உடல் நலிஞ்சிருக்கலாம். பட் அவர் ஹெல்த்தியாக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட எப்படி ஒரு பஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதனால் அவர் வந்து அவ்வளவு கிளியராக உடம்பு மன வலிமை வந்து உடம்பை விட மன வலிமை வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்கார், டெய்லி நியூஸ் பார்த்துருவார், தலைவர் என்ன பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, கூட்டணி விஷயமா என்ன பேசிக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் என்ன சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவர் அப்டேட்டாக இருப்பாருங்க. அவர் வெளியே வரலையே தவிர வீட்டில் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஒரு பக்கம் அவருக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். பெரிய அளவுக்கு விசிட்டர்ஸையும் யாரையும் அவர் மீட் பண்ணலை. ஃபேமிலி மெம்பர்ஸோடு சரி, நிறைய பேர் வந்து அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே மீட் பண்ண வரலான்னு கேட்டாங்க. பட் டாக்டர்ஸோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, வேணாங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இன்னும் கஷ்டம்னு சொன்னதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக எல்லாரையெல்லாம் அவர் பார்க்கல. அவருடைய வீடு இங்கே கோட்டூர்புரத்தில் இருக்குது சென்னையில். அதே மாதிரி அவருடைய சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் காட்பாடியிலையும் அவருடைய வீடு இருக்குது. இப்போ இந்த இடங்களில் கூட வரும்போது அவருடைய உறவினர்களோ இல்லை நண்பர்களோ கட்சிக்காரங்களோ வந்து பார்க்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்க, அவரே வருவார்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னைக்கு
இவ்வளோ நாள் கழித்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு துரைமுருகன் வந்திருக்காரு. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல்நலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு அவர் வந்தப்போ அங்கே இருந்த சூழல், எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த விஷயங்களையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம்.